ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோவில் நான் ரொம்பவே சாஃப்டான ரொம்பவே ஸ்பாஞ்சியான குலாப் ஜாமுன் அதுவும் கோவாவை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு. முழுசும் கோவாவே யூஸ் பண்ணி குலாப் ஜாமுன் செய்கிறதுனால இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். பொதுவாக நம்மளுக்கு வீட்டில் கெஸ்ட் யாருன்னா வந்தாங்கன்னா இல்லைன்னா என்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கோவா யூஸ் பண்ணி செய்கிறதுனால இதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நீங்களே எவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இது சாப்பிட ரொம்பவே இஷ்டப்படுவாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னுட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 250 கிராம் கோவா எடுத்திருக்கேன். இது அன்சால்டன் கோவா. ஒரு 500 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த கோவாக்கு இந்த சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஒரு 50 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். ஒரு 30 கிராம் மைதா ஃப்ளோர் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு கப்பு, ஆனால் அது அவ்வளோவும் யூஸ் ஆகாது. ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்துட்டு பாதாம், பிஸ்தா, முந்திரி எடுத்திருக்கேன். இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன கப்பில். ஒரு 3 ஏலக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்திருக்கிற 250 கிராம் கோவாக்கு 500 கிராம் சர்க்கரை கண்டிப்பாக தேவைப்படும். அதோட சர்க்கரை கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுனா, நான் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 500 கிராம் சர்க்கரையை சேர்த்துடலாம். அது கூடவே அதுக்கு ஈக்குவலாக நான் அதே கப்பு மெஷர்மெண்ட்டில், அதே பவுல் மெஷர்மெண்ட்டில் 2 பவுல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது அப்போ தான் நம்மளுக்கு இது திக்காக கொதிச்சுட்டு பாக்கம் வர்றதுக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஒரு லேயர் பாக்கம் தான் எடுக்கணும். அதனால் இப்போ இது 3/4 கப்பு இருக்குது, 3/4 பாத்திரம் இருக்குது இந்த தண்ணி. இது கொதித்து அரை பாத்திரம் ஆகிற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க வைக்கணும். அப்போ தான் நம்மளுடைய பாக்கம் ஃபஸ்ட்டு லேயர் பர்ஃபெக்டாக வரும். இப்போ இது கொதிக்கட்டும். சர்க்கரை கரைஞ்சி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோவாவை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் எடுத்து வச்ச இந்த பன்னீரை இந்த மாதிரி நம்ம பிசிஞ்சு விடலாம். இப்போ இது ரெண்டையும் கம்ப்ளீட்டாக சேர்த்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இதை பிசிஞ்சிக்கணும். இப்போ இது போல் நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம உள்ளங்கையில் வச்சு இந்த பிளேட்டில் இப்படி நீவி விட்டோம்னா அது கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடும். ஏன்னா பன்னீர் கெட்டியாக இருக்கும், கோவா வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அது ரெண்டும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா அழுத்தி பிசிஞ்சிக்கணும். இது கம்ப்ளீட்டாக பிசிஞ்சு ஒரு பட்டர் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இது நம்மளுக்கு நெய் மாதிரி இல்லை வெண்ணெய் மாதிரி இது வரணும். அந்தளவுக்கு இதை நம்ம உள்ளங்கையில் வச்சு ப்ரெஷர் கொடுத்து நல்லா பிசிஞ்சு விடணும். பிசிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா ஃப்ளோரை ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாதியாக சேர்த்துக்கலாம். நம்மளுடைய மாவு கன்சிஸ்டன்சியை பொறுத்து தான் மைதா யூஸ் ஆகும். நான் எடுத்திருந்த மைதா வந்து எனக்கு 1/2 கப்பே போதுமாக இருந்துச்சு. இந்த 1/2 கப்லேயே இது கரெக்டாக பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டில் வந்துச்சு. ஸோ இது மிக்ஸ் ஆகிட்டு எங்கேயுமே நடுவில் கெட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம இது பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக கெட்டியாகிடணும். நடுவில் கட்டி தான் இருக்கக்கூடாது. ரொம்பவே சாஃப்டாக இருக்கணும். எல்லா மாவும் சேர்ந்து ஒரு மாவு மாதிரி தெரியணும். இப்போ எனக்கு மைதா மாவு மீந்திருந்தால் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதனால் நான் ஒரு கப்பு மைதா வந்து 50 கிராம் எடுத்திருந்தேன். 30 கிராம் மைதா தான் எனக்கு யூஸ் ஆச்சு. மீதத்தை நம்ம எடுத்து வச்சுக்கினேன். இப்போ இது பால் பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. இதை பாருங்கள், இதை நம்ம ரவுண்ட் பண்ணோம்னா இது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி இது ரொம்பவே சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ இது ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ ஏற்கனவே நம்ம சர்க்கரையை கொதிக்க வச்சுருந்தோம். இது இந்த அளவுக்கு கொதிச்சுட்டு இருக்கிற டைமில் நம்ம ஏலக்காவை சேர்த்து இதை கொதிக்க வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த குலாப் ஜாமுன் மிக்ஸை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் நான் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சிருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாவு போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் ஒரு தடவை ஸ்டஃபிங் இல்லாமல் ஒரு உண்டியை உருட்டி நம்ம போட்டு பார்க்கணும். அது நல்லா பர்ஃபெக்டாக வருதான்னு பார்க்கணும். இது பாருங்கள், என்னுடைய மாவு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது பாருங்கள், எல்லாம் ஒரே ரோல் மாதிரி தெரியுது. உங்களுக்கு எதுனா பபிள்ஸோ இல்லை கிராக்கோ வந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மைதா ஃப்ளோரை யூஸ் பண்ணி அதை இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி பண்ணிக்கணும். இப்போ மீதம் இருக்கிற எல்லா மாவுலேயும் நான் அதே போல் பால்ஸ் பண்ணி வச்சிடுறேன் ஒரே ஷேப்பில். இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா பால்ஸ் ஒரே ஷேப்பில் பண்ணதும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி பண்ணிவிட்டு
ஹோல்ஸில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை உள்ள ஸ்டஃபிங்காக வச்சு அதையும் கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணணும். ரோல் வந்து ரொம்ப ப்ரெஷராகவும் பண்ணக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு பால் கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணணும். நம்ம மாவு பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். ஸோ நான் மீத இருக்கிற எல்லா மாவுலேயும் அதே மாதிரி ரவுண்ட் பண்ணி நடுவில் ஹோல்ஸ் பண்ணி அதில் ஸ்டஃபிங்கை வச்சிடுறேன். இப்போ நம்மளுடைய மாவு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இது போலவே ரவுண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்கள் மாவு பிசைகிற மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக வரும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்சுதானிட்டு செக் பண்ண மாவு போட்டேன். இப்போ நம்ம ஒரு பால்ஸாக காஞ்சிருக்கிற எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை நம்ம திருப்பி விடணும். இந்த மாதிரி ஒரு பால்ஸாக திருப்பி விட்டோம்னா அது கலர் மாற ஆரம்பிக்கும். இப்போ இது கலர் மாற ஆரம்பித்ததும் மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும். லோ ஃப்ளேமும் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேமும் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேம் வச்சா தீஞ்சிடும், லோ ஃப்ளேம் வச்சாக்கா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சோம்னா ஓரளவுக்கு இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வேகும். இது பாருங்கள், இது ஒரு 80% தான் வெந்திருக்கு. இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆச்சுனாக்கா இது கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். இது பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு ஃபுல் ப்ரௌன் கலராக ஆகிடுச்சு. அதனால் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு நம்மளுடைய சுகர் சிரப்பில் சேர்த்துடணும். நான் எல்லா பால்ஸையும் கம்ப்ளீட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்மளுடைய சுகர் சிரப் வந்துட்டு நான் 15 to 20 மினிட்ஸ் இதை கொதிக்க வச்சுருக்கேன். இது பாருங்கள், முக்கால் பாத்திரம் இருந்த தண்ணி வந்து பாதி பாத்திரம் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு இது திக்காக ஆகிடுச்சு. ஒரு லேயர் பாக்கம் வந்திருக்கு. இதை செக் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் போட்டுட்டு இதை நம்ம எடுத்து பண்ணோம்னா ஹனி மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கணும். ஸோ நம்மளுடைய பாக்கம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ரெடி ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாலாம் ஒன்றா இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் இதை நம்ம டிப் பண்ணி விடலாம். இப்போ இது வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஊறிச்சினா தான் சுகர் சிரப் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகும். இப்போ நான் மூடி போட்டு மூடிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து நான் 1/2 hour விட்டுருந்தேன். இது பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளுடைய குலாப் ஜாமுன் ஸ்பாஞ்சாக இருக்கிறதுனால இது கம்ப்ளீட்டாக சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ பாருங்கள், கரண்டியால் கட் பண்ணாவே இது கட் ஆகுது. அந்தளவுக்கு இது சூப்பர் ஸ்பாஞ்சியாக இருக்குது. நம்ம வச்சிருந்த ஸ்டஃபிங்கும் கரெக்டாக மிடில்லையே இருக்குது. ஸோ நம்ம மிடில்லையே கட் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து நான் இதை சர்விங்காக எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய பர்ஃபெக்டான ரொம்பவே சூப்பர் ஸ்பாஞ்சியான குலாப் ஜாமுன் ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு ரொம்பவே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் உள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டஃபிங் வச்சு நம்ம ரெடி பண்ணுறதுனால ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இதோட டேஸ்ட் இருக்கும். குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி குலாப் ஜாமுன் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.